இளம் முதலீட்டாளர்கள், அதாவது இளம் முதலீட்டாளர்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்குள்ள வரைக்கும் கூட வச்சுக்கலாம். குறிப்பா 22ல இருந்து 40 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். இவங்க இந்த டெக்னாலஜியை கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுல கொஞ்சம் இதா இருப்பாங்க, கொஞ்சம் கெட்டியா இருப்பாங்க. அதாவது ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள விட இவங்க வந்துட்டு ஆன்லைன்ல சட்டுன்னு பணம் அனுப்புறதோ, ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வந்து இது பண்றதோ, அல்லது வந்து இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸை ஈஸியா வந்துட்டு இது பண்ணுவாங்க. இப்படி பண்றப்ப அவங்க என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, இந்த டைரக்ட் மோட் ஆஃப் இன்வெஸ்டிங்கிறாங்க இல்லையா, அதாவது பங்குகளை வாங்குவது, அது பிறகு வந்து டைரக்டா வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவது, அது பிறகு வந்து கிரிப்டோ கரன்சி மாதிரியான விஷயங்கள்ல வந்து பணத்தை போடுறது, இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. கிரிப்டோ கரன்சியில பணமே போடக்கூடாதுலாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லா புது விஷயங்களையும் முயற்சி செஞ்சு பார்க்க வேண்டியது தான். ஆனா உங்ககிட்ட 100 ரூபாய் இருந்ததுன்னா அதிகபட்சம் ₹1 அல்லது ₹2, இதை தாண்டி நீங்க வந்து அதுல பணத்தை போட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்தாலும் அளவுக்கு அதிகமான லாபம் வரும், நஷ்டம் வந்தாலும் அளவுக்கு அதிகமான நஷ்டம் வரும். அதனால ₹1 ₹2 போட்டா லாபம் வந்தா ₹2க்கு ₹2 100% லாபம்னு விட்டுறலாம். நஷ்டம் வந்தாலும் ₹2 தானே போச்சு அப்படின்னு நம்ம வந்து விட்டுறலாம். ஸோ அதனால 2% மேல பண்ணக்கூடாது. அதே போல நீங்க பங்கு சந்தையில நேரடியா முதலீடு செய்யறது அவசியமா அப்படிங்கிறத நீங்க வந்து யோசிக்கணும். நான் சொன்னேன் பாருங்க, 20 கோடி பேர் வந்து இன்னைக்கு பங்கு சந்தையில முதலீடு பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு பங்கை ஏன் வாங்குறோம், என்ன காரணத்துக்காக வாங்குறோம், இந்த பங்கு நிறுவனம் என்ன தொழில் பண்ணுது, பிஇ ரேஷியோக்கள்லாம் சரியா தான் இருக்கா, இது எதிர்காலத்துல எப்படி இருக்கும், ஒருவேளை இதனுடைய நாம ஒண்ணு நினைச்சு வாங்கின அந்த விஷயம் சரியா நடக்கலைன்னா நமக்கு என்ன மாதிரியான நஷ்டம் வரும், அந்த நஷ்டத்தை நம்ம எப்படி சீர்சணும்னு எந்த ஐடியாவும் இல்லை. யாரோ சொல்லி வாங்குறாங்க. நேத்து முந்தானத்து எனக்கிட்ட ஒரு போர்ட்போலியோ வந்தது. அவர் வந்து ஒரு 5 நிறுவன பங்குகளை வாங்கியிருக்காரு. அந்த 5மே பயங்கரமா 15ல இருந்து 20%, 25% மைனஸ்ல இருக்கு. அதுல ஒரு பங்கு வந்து இப்ப ட்ரேடே ஆகல. ஒரு 2 பங்கு தான் வந்து பங்குங்கிற வார்த்தையை சொல்லக்கூடிய அளவுக்கு லட்சணம் கொண்ட பங்கு. மற்ற பங்குகள்லாம் வந்து ரொம்ப திராபையான பங்குகள். இதை வந்து வாங்கவே கூடாது. ஆனா அதை அவர் வாங்கி வச்சிருக்காரு. ஸோ வாங்கி வச்சு இவ்வளவு பெரிய நஷ்டத்தை அடைகிறதுக்கு நம்ம பங்குச்சந்தை முதலீடு பண்ணணுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான். உங்களால் நல்ல ஒரு நிறுவனத்தை கண்டறிஞ்சு இது பண்ண முடியும் அப்படின்னா மட்டுமே நீங்கள் வந்து பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நஷ்டம் வர வேணாம். ஏன்னா டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் வருஷம் சார்ஜ் இருக்கு. அந்த சார்ஜை நீங்கள் நஷ்டம் அடைகிறது ஒரு பக்கம், அந்த நஷ்டம் அடைகிறதுக்கான டிமேட் சார்ஜுக்கும் நீங்கள் வந்து பணம் கட்டணும். அதனால உங்களால் நல்லா பண்ண முடியும் அப்படின்னா மட்டுமே பண்ணுங்க.